எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 30 சொல்லித்தரேன். A car starts from a point P at a time t equal to 0 seconds and stops at point Q. ஸோ ஒரு கார் இந்த Pன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த Qன்ற பாயிண்டில் ஸ்டாப் ஆகுதுன்றாங்க. இப்போ இந்த இடத்துல டைம் t ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே மூவ் ஆன பிறகு இந்த டைம் என்னன்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இன் மீட்டர்ஸ் கவர்ட் பை இட் இன் டி செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷன் தான் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டீயில். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை இட் டு ரீச் கியூ அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் கியூ. ஸோ இந்த இங்கேருந்து பியிலேருந்து கியூக்கு கார் ரீச் ஆகிற டைம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அது வெலாசிட்டி 0ன்னு எடுத்தோன்னா நம்ம டைம் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ வெலாசிட்டிக்கு டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் அது வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா. ஃபிசிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க, dx by dt. ஸோ இதுதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபங்க்ஷனை எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டீயால் பண்ணணும். ஸோ எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ வெலாசிட்டி 0ன்னு எடுத்துகிட்டு டைம் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துக்கலாம். டி ஸ்கொயர் 2 மைனஸ் டி பை 3. ஸோ இந்த டி ஸ்கொயர் இவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 2t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ டி கியூப் பை 3. ஸோ இப்போ இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி பண்ண போகிறோம். dx பை dt. ஸோ 2 கான்ஸ்டன்ட் அப்படியே எடுத்துக்கிட்டோம். டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ இதில் 2t பவர் 2 மைனஸ் 1 1 மைனஸ் டி கியூப். இந்த 1/3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். டி கியூப் டிஃப்ரென்ஷியேட் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். 3t ஸ்கொயர். ஸோ இந்த 3 கேன்சல் ஆகிடும். 2 2s are 4t மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இதுதான் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டி கால்குலேட் பண்ணியாச்சு. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வெலாசிட்டி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 4t மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. டி காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா 4 மைனஸ் டி ஈக்குவல் டு 0. ஸோ டி ஈக்குவல் டு 0 டைம் ஒரு அந்த பாயிண்ட் பியில் இருக்கிறப்போ டி டைம் 0ன்னு இருக்குது. 4 மைனஸ் டி ஈக்குவல் டு 0னா டி ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். ஸோ அந்த க்யூன்ற பாயிண்ட்க்கு ரீச் ஆனோன்னு அதான் கேட்குறேன். ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை இட் டு ரீச் க்யூ டி ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். ஸோ இது ஒரு ஆன்சர். அடுத்தது ஆல்சோ ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் க்யூ. பிக்கும் க்யூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸுக்கு அந்த எக்ஸ்லேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். டைம் டி ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ். ஸோ எக்ஸ் நான் ஃபஸ்ட்டு திருப்பியும் எழுதிக்கிறேன். டி ஸ்கொயர் 2 மைனஸ் டி பை 3. ஸோ டி 4 செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 4 ஸ்கொயர் 2 minus 4 by 3. 4 square is 16. இது LCM எடுக்கிறப்போ 3 2s are 6 minus 4 by 3. 6 minus 4 2. 16 into 2 by 3. 16 2s are 32 by 3 meter. ஸோ இதுதான் distance. ஸோ அதான் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 30க்கு போல் 31. A water tank has the shape of an inverted right circular cone with its axis vertical and vertex lowermost. Its semi-vertical angle is tan inverse 0.5. Water is poured into it at a constant rate of 5 cubic meters per second. Or find the rate at which the level of the water is rising at the instant when the depth of the water in the tank is 4 meter. ஸோ அவங்க வாட்டர் இந்த டேங்க்கில் எவ்வளோ டெப்த் இருக்கோ அது கொடுத்துட்டாங்க 4 மீட்டர். என்னென்ன மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஹைட் 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தது 5 கியூபிக் மீட்டர்ஸ். கியூபிக் மீட்டர்னால் 5 மீட்டர் கியூப் பர் செகண்ட். அது மாதிரி மீட்டர் கியூப்பில் கொடுத்தாலே அது வால்யூம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் த ரேட் அட் விச் த லெவல் ஆஃப் த வாட்டர் இஸ் ரைசிங். ஸோ டிஹெச் பை அந்த ஹைட்டோட ரேட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரைசிங்னா டிஹெச் பை டிடி. அதுதான் கொஸ்டின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
ஸோ வால்யூம் ஆஃப் கோன் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷனாக. ஸோ v = 1/3 pi r square h. ஸோ இதில் வந்து dh/dt கண்டுபிடிக்கணும். இந்த r ஸ்கொயரும் எல்லாமே ஹெச்சாக தான் மாற்றணும். அது எப்படி மாற்றுறது, அதுக்காக தான் இந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபான்னு. tan இன்வர்ஸ் 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது tan ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.5. இது எப்படி ஹெச் கண்டுபிடிக்கணும், tan ஆல்ஃபாவுக்கு வந்து இது ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் வந்து r, adjacent சைடு வந்து h. ஸோ 0.5 5/10ன்னு எடுத்துக்கலாம், 1/2ன்னு வரும். ஸோ ஹெச் வேணும்னா r ஈக்குவல் டு ஆரில் இன்னும் ஹெச் மாற்ற போகிறோம். இந்த ஹெச் பக்கம் வச்சுன்னா h/2. ஸோ ஆர் இருக்கிற இடத்துல ரேடியஸ்க்கு பதில் எல்லாம் இப்போ இதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து வால்யூம் வந்து எல்லாமே ஹெச்சாக இருந்தால் தான் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் அப்போ தான் இந்த dh/dt அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது நம்ம பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ண முடியும். ஸோ ஆரெல்லாம் இப்போ நான் ஹெச்சாக மாற்ற போகிறோம். v = இப்போ திருப்பி நான் வால்யூம் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் கோனுக்கு இதுதான் ஃபார்முலா, 1/3 pi r square h. ஸோ அந்த r இருக்கிற இடத்துல h/2 ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ 1/3 pi h/2 ஸ்கொயர் இன்ட்டு h. ஸோ h ஸ்கொயர் இது 2 ஸ்கொயர் 4, 4 3s are 12. ஸோ 1/12 pi இங்கே h ஸ்கொயர் இன்ட்டு h கியூப். ஸோ வால்யூம் வந்து எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்சில் மாற்றியாச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t பண்ண போகிறோம். ஸோ v = 1/12 pi h cube. ஸோ dv/dt. இது 1/12 பைலாம் கான்ஸ்டன்ட். h cube டிஃபரன்ஷியப்னா 3h ஸ்கொயர் இன்ட்டு dh/dt. ஸோ அவங்க dv/dt வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதாவது வால்யூம் வந்து ரேட் வந்து 5 cubic meters per second. ஸோ dv/dt கொடுத்துட்டாங்க 5 cubic per meterனா, அதனால் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது 1/12 பைக்கு 22/7 யூஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு 3. ஹெச் ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 4 மீட்டர்னு. ஸோ ஹெச் ஸ்கொயர்னால 4 × 4. ஸோ dh/dt தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்னெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் 4 3s are 12, 3 3 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இந்த நம்பர்லாம் இங்கே கொண்டு போயிடலாம். டிவிஷனில் இருக்கிறது இங்கே போனால் 7 5s are 35 டிவைடட் பை 22 × 4 ஈக்குவல் டு dh/dt. ஸோ 22 4s are 88. ஸோ 35/88 dh/dt. ஹைட் வந்து மீட்டர்ன்றனால நம்ம வந்து dh/dt ஈக்குவல் டு 35/8 88 மீட்டர். டைம் வந்து பர் ஹவர்ன்றனால மீட்டர் பர் ஹவர். ஸோ இதுதான் ஆன்சர் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.